ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டிசைன் சேலஞ்ச் தான் வந்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு லேண்டிங் பேஜ் தான் வந்து பண்ண போறோம். ஓகேங்களா? ப்ரீவியஸாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா செக் அவுட் பேஜ் பண்ணியிருந்தோம். அது பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சைன் அப் பேஜ் பண்ணியிருந்தோம். டூ டிசைன் சேலஞ்சஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது பார்க்கறதுனா பார்த்துட்டு வாங்க. இப்போ தேர்ட் வந்துட்டு நம்ம லேண்டிங் பேஜ் வந்து பார்க்கலாம். இதனால சாம்பிள் இமேஜஸ், சாம்பிள் நேம்ஸ் தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து ஃப்ரேமில் போயிட்டு டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு என்ன ஸ்க்ரீன் சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் டெஸ்க்டாப் வந்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிரிட் வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ லேஅவுட் கிரிட்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காலம்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு டெஸ்க்டாப் அப்படின்னாலே 12 காலம் கிரிட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? மார்ஜின் வந்து சிலரை பேஸ் பண்ணி சிலர் வந்து 120 80 யூஸ் பண்ணுவாங்க. அது உங்களை பேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கட்டர் வந்து 20 நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? தென் இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ஃபில் பண்ணிக்க போறேன். ஒரு ஸ்டெப்பாக நான் சொல்றேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஆஷ் 111 தான். ஓகேங்களா? கலர் கோட் வந்து சாம்பிள்னு சொல்லி டைப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிசைன் ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்ஸ்பிரேஷன்ஸோ இல்லைனா வந்துட்டு ரியலாக யாராச்சும் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ரெஃபர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்ததும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஐடியா கிடைக்காது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்பிரேஷன்ஸ்க்கு வந்து போகணும். இன்ஸ்பிரேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரிபிள், பிஹான்ஸ், பின்ட்ரெஸ்ட் இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்பிரேஷன் பார்க்கறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும்போது அந்த ஐடியாவை போய் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு 4 or 5 இமேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணுங்க. பார்க்குறதோட இல்லாமல் உங்களுக்கு எது அட்ராக்டிவாக இருக்குது இந்த ஐடியாவில் நான் போகலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே இந்த ஃபிக்மால ஒரு இடத்துல வந்து காப்பி பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஓகே இந்த ஐடியா எனக்கு ஓகே அப்படின்னா அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பண்ணக்கூடாது. அது வந்து ரெப்ளிகேட் டிசைன் ஆயிடும். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஓகே இந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருக்கு இதில் அப்படின்னப்ப ஓகே இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓகே இது இந்த இன்ஸ்பிரேஷன் நான் இந்த கலர் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி இப்போ இந்த இமேஜஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன்ல வச்சிருந்தாங்கன்னா இந்த இன்ஸ்பிரேஷன் நான் எடுத்துக்கிறேன். வேற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இதுல இருந்து ஒரு ஐடியா அப்புறம் உங்களோட ஐடியாவும் எக்ஸ்ட்ரா போடணும். அப்போ கடைசியில அவுட்புட் வந்து குட்டா வரும். ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா இல்லை ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணும்போது அந்த லெவலுக்கு வராது. ஸோ வந்து ட்ரை பண்ண என்னாங்கன்னா கொஞ்சம் டெவலப் ஆகும். உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட் ஸ்டார்டிங் பண்ணதுக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்ததுக்கப்புறம் வந்து வர அவுட்புட்டுக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த நேவிகேஷன் வந்து பண்ணிடுறேன். நேவிகேஷன் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த நேம் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சும்மா ஒரு டெக்ஸ்ட் நேம் இது ஒரு நேம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாண்ட்ஸ் டைப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சால்சா யூஸ் பண்ணியிருக்கேன். தென் வந்துட்டு சைஸ் வந்து 44 யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஃபாண்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைம்ஸ் நியூ ரோமன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த டெக்ஸ்ட் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸ்பேசிங்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸ்பேசிங்ஸ் கரெக்டாக 48. ஃபர்ஸ்ட் நான் டைப் பண்ணிடுறேன் நேம். தென் அலைன் பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறம் வந்துட்டு கான்டாக்ட், இன்னொன்று வந்துட்டு அபவுட் மீ. ஓகேங்களா? இவ்வளோதான் வந்து மெனூஸ் வந்து வச்சுருக்காங்க. இப்போ ஸ்பேசிங்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அலைன் பண்ணிக்கலாம். 48 48. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மெனு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு நான் ஷிஃப்ட் கொடுத்துட்றேன். தென் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரைட் சைடில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அலைன் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். தென் இந்த மெனு ஐக்கானையும் இந்த லோகோ இந்த நேம் இருக்குல்ல நீங்க லோகோ பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். உங்க நேமை வச்சு நீங்க ஒரு லோகோ கிரியேட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் நேமை மட்டும் நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இது ஃபுல்லாமே செலக்ட் பண்ண என்ன பண்ணோம் அப்படின்னா ஷிஃப்ட் ஏ கொடுத்துரும். அப்போ ஆட்டோ லேஅவுட் வந்து அப்ளை ஆயிரும். ஹோல் ஒரு ஒரு ஃப்ரேம் மாதிரி கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான் இது. இப்போ நேவிகேஷன் முடிஞ்சு. தென் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட டெக்ஸ்ட் மட்டும் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்டோட வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
அலைன் வந்து நம்ம கடைசியில பண்ணிக்கலாம். எல்லா டெக்ஸ்ட்டுமே நம்ம வந்து மேக் பண்ணுவோம். ஒன்ஸ் நார்மலா அலைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இமேஜுக்கும் இதுக்கும் செட் ஆகுற மாரி பார்த்து நம்ம வந்து அலைன் பண்ணிக்கலாம். தென் இந்த ஃபாண்ட் வந்து பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேப்ஸ்ல வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கலர் வந்து சேஞ்ச் பண்ணும். கலர் வந்து ஒயிட்டா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் வந்து 450 or 60 நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். தென் சேம் இதே ஃபாண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். பட் கலர் வந்து ஒயிட் விட லிட்டில் பிட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் டல் ஆக்கிக்கலாம். ரொம்ப பியூர் ஒயிட்டாக இல்லாமல் லிட்டில் பிட். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். அலைன் பண்ணிட்டேன். சைஸஸ் மட்டும் செக் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 28. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்றோம். தென் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹையர் மீ பட்டன் தென் வந்து நோ மோர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நான் நார்மலான இந்த இது எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணா ஹையர் மீ. இதை வந்துட்டு போல்டு எல்லாமே நம்ம வந்து எடுத்து விட்டுடலாம். மீடியம் 50 இருக்கு. 20. தென் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷிஃப்ட் ஏ வந்து நம்ம கொடுத்துடணும். ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கலரை வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக 4 or 5 பிக்சல் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் வந்து அப்ளை பண்ணிக்கணும். தென் ஆட்டோ லேஅவுட் அப்ளை பண்ணனால ஈஸியாக நீங்கள் வித்தையோ இல்லை ஹைட்டையோ இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பாப்பின்ஸாக வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மீடியம் டு செமி போல்ட். ஓகேங்களா? லிட்டில் பிட் இன்க்ரீஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நோ மோர். அதே மாதிரி இதுவும் சேம் ஆட்டோ லேஅவுட்லேயே இருக்கட்டும். ப்ளஸ் நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா அவுட்லைன் மட்டும் கொடுக்க போகிறேன். அந்த ரெட் கலரில் ஸ்ட்ரோக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கலர் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஃபில் கலர் வந்து நம்மளுக்கு வேண்டாம். ஓகேங்க? எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபாண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ இது ரெண்டுமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாமே நம்ம அலைன் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்பேசிங்ஸ் வேணுமோ அது கரெக்டாக உங்களுக்கு த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை பெருசு பண்ணிக்கலாம். 60. போல்டில் இருந்த பிளாக் லிட்டில் பிட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பிக்சல் இந்த மாதிரி அலைன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ரூலர்லாம் வச்சு அலைன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அலைன் பண்ணிக்கலாம்.
இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் சென்டர் அலைன்மெண்ட் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் நான் இதில் இருக்க இமேஜை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? காப்பி பண்ணி நான் ஃப்ரேம்குள்ளே மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எக்ஸாக்ட் இமேஜ் கிடையாது, நான் ஃப்ரீ பிக்ல தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி உங்களோட இமேஜஸே நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். கலரில் இருந்துச்சு அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. பேக்ரவுண்ட் ரிமூவருக்கு வந்து ஃபோட்டோ ரூம் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது நான் ட்ரை பண்ணதில். ஸோ வந்து ஃபோட்டோ ரூம் நீங்கள் ட்ரை பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிவிட்டு அதில் ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வந்து ஆன்லைன்லேயே கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் கலராக ஆர் ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்க ஃபோட்டோஷாப்பில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் கிரிட் வந்து ஹைட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்கள் சைஸஸ் எல்லாமே கரெக்டாக விசிபிளாக இருக்கா, இல்லை லிட்டில் பிட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்பேசிங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பட்டனோட ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஹைட்டும் வித்தும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் நான். அவ்வளோதான், இந்த பேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து லேண்டிங் பேஜ். நான் வந்து சாம்பிள் வந்து போர்ட்ஃபோலியோவை நான் எடுத்தேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகேங்களா? இதே மாதிரி சாம்பிள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நீங்களும் கண்டினியூஸாக டிசைன் சேலஞ்சஸ் பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணி காமிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.